ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கவர்காசு பண்ணி கதோட ஹெட்டிங் தேங்காய். ஒரு 10 ஸ்கூல் சேர்ந்து ஒரே ஸ்கூலில் டிராயிங் காம்படிஷன் வச்சாங்க. எல்லாரோட குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சான். அந்த கோவிலில் போய் ஒருத்தவங்களா போய் வேண்டிட்டு வான்னு பேரண்ட்ஸ் எல்லாம் வேண்டிக்கிட்டாங்களாம். என் குழந்தைங்க நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டானா 10 தேங்காய் உடைப்பேன். ஒன்றொருத்தவங்க சொல்கிறாங்க 20 தேங்காய் உடைப்பேன். ஒரே தேங்காவாக உடைப்பேன்னு சொன்னோன்னே இந்த பிள்ளையாட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா, இவ்வளோ தேங்காய் உடைக்கிறாங்களே. ஆனால் யாருக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாது, யாருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே முருகன் நடந்து போயிட்டு இருந்தாராம். முருகன் நினச்சாராம், இன்னும் அண்ணா ஏதோ யோசனையில் இருக்காரு, என்னன்னு போய் கேட்போன்னு போய் கேட்டாராம். அண்ணா என்ன யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா பிள்ளையார் சொன்னாராம், இல்லை எல்லாருமே இந்த டிராயிங் காம்படிஷனில் நான் உங்களுக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன், 20 தேங்காய் உடைக்கிறேன்னு தேங்காவாக கொடுக்குறாங்க. ஆனால் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறதே தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முருகர் சொன்னாராம், அண்ணா நீங்கள் கண்ணை மூடி யோசிங்க, உங்களுக்கு நீங்களாகவே தானாக முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். இந்த பிள்ளையாரப்பா வேஷத்தை மாட்டினாராம். டீச்சர் மாதிரி மாறி அந்த ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சு எல்லா பசங்களையும் பார்த்தாங்க. அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் சூப்பராக வளைஞ்சிட்டு இருந்துச்சான். இந்த பிள்ளையாரப்பா போய் சொல்லிட்டாராம், அவர் சொன்னாலே நடந்துருமா, அதனால் இந்த பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். மறுபடியும் அங்கே அந்த பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தந்தாங்க. ஆனால் அவங்க 20 தேங்காய் உடைக்கிற 10 தேங்காவும் உடைக்கிற ஒரே ஒரு தேங்காய் தான் உடைப்பேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, எத்தனையோ தேங்காய் ஆசைப்படுறதுக்கு நல்லா வரைஞ்ச ஒரு திறமை உள்ள பொண்ணுக்கிட்ட நம்ம அந்த ஃபஸ்ட் ப்ரைஸை கொடுத்துருக்கோம். இப்போ 100 தேங்காய் உடைக்கிறேன்னா அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தோன்னா அந்த பிள்ளை நல்லாவே வளைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துலேயே இருந்தாங்க. அது மாதிரி அந்த பிள்ளை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போச்சான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே ஒரே விஷயத்துக்கு ஆசைப்பட்டோன்னா அது யாராலையுமே முடிவு பண்ண முடியாது. நீங்களே நினச்சி சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லையும் தொட்டுங்க. பாய்.